வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் செய்த மணி மிஸ்டேக்கால் நான் பல லட்சம் சேமிக்க வேண்டிய இடத்துல அந்த பணத்தை சேமிக்காமல் விரயமாக போயிடுக்கு. ஸோ என்ன மாதிரி மணி மிஸ்டேக் நான் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அது நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நினச்சி அதை பயன்படுத்திக்கிட்டால் நம்ம எங்கேயோ போயிடலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், என்ன மாதிரி இன்றைக்கி பல லட்சங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துடலாம். ஸோ அதனால் நான் என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னோடய ஹவுஸ் ரெனோவேஷன் ஒர்க்கோட எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் செஞ்ச மணி மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு புதுக்கோட்டையில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். நான் வந்து மேலே கட்டியிருந்தேன். ஸோ அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வாடகைக்கு விடல. ஸோ கீழ் வீட்டை தான் வாடகைக்கு விட்டுருந்தேன். ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேல் வீட்டை நான் வாடகைக்கு விடலை. பட் ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட். நான் சொன்னேன் இல்லையா, 4 வருஷமாக நாங்கள் ட்ரிச்சியில் இருந்தோன்னு. இது நான் செஞ்ச மிகப்பெரிய மணி மிஸ்டேக்கில் ஃபஸ்ட்டு மணி மிஸ்டேக். ஒன்று, நான் வாடகைக்கு விட்ருக்கணும் 4 வருஷம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று நான் இங்கே இருந்திருக்கணும். ஸோ நான் அதை அப்படியே பயன்படுத்தாமல் போட்டதுனால இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா மாதம் வந்து கூட்டி ஒரு அக்கா வந்து கூட்டி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிம்பிளாக மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு அது வேறு லெவலில் இருந்திருக்கும். ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணதுனால அப்படி இருக்கும் பொழுதே வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொட்டிருச்சு. முக்கியமாக டாய்லெட்லாம் சுத்தமாக பாழாக போயிடுச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் உரிகிறது. நான் இங்கே போட்டிருந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிடுச்சு. நான் எல்லாத்தையுமே ட்ரிச்சிக்கு எடுத்துகிட்டு போகல. இது வந்து நான் ஒரு வருஷத்துலேயே தெரிஞ்சாலுமே சரி, பிள்ளைங்களுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் மட்டுமே இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படியே இந்த வீட்டில் வாடகைக்கும் ஆள் வைக்காமல் கீழ் வீட்டுக்கு மட்டும் வாடகைக்கு ஆள் வச்சுட்டு மேல் வீட்டை அப்படியே விட்டுட்டேன். இது நான் செஞ்சதுனால வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே அப்படியே யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பாழாக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு மணி மிஸ்டேக். நான் இப்போ இந்த வீட்டை நான் ரெனோவேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், 4 வருஷம் நான் பயன்படுத்தாமல் நான் திரும்பி ரெனோவேட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 லட்ச ரூபா செலவாச்சுன்னு சொன்னேன். அதோட டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சிவில் ஒர்க்னால் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் செவுறு உடஞ்சிருக்கோ அதெல்லாம் கொத்தி பூசுறதுக்கு, அதாவது டாய்லெட்லாம் சுத்தமாக கீழே வந்து அந்த சீலிங் உடஞ்சிருச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொத்தி அந்த பூச்சி வேலை மட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய் கிட்ட ஆச்சு. அதெல்லாம் ப்ளம்பிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா குரங்கு பைப்பை உடச்சி போட்டது, மேலே யூஸ் பண்ணாத டேங்க் அதெல்லாம் மாற்றி கம்ப்ளீட்டாக உடஞ்சி போன பைப்பு கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க் மட்டும் 20,000 ரூபா வந்துருச்சு. கார்பெண்டர் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கதவெல்லாம் சரியாக க்ளோஸ் பண்ணல, ஜன்னல் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணல. அதெல்லாம் வந்து நல்லா கீழே வந்து இழைச்சி விட்டு எல்லா டோரு விண்டோ இந்த மாதிரி இழைச்சி விட்டு சின்ன சின்ன கார்பெண்டர் ஒர்க் இருக்குது, ஒரு ஹாஃப் டேயில் முடிச்சிட்டாங்க. அதுக்கு மட்டுமே எனக்கு 11,000 ரூபா. இது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. பட் ஆனால் ஆள் கிடைக்கல. அந்த அளவுக்கு கார்பெண்டர்ஸ் வந்து டிமாண்டாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொடுத்து பண்ணிட்டோம். அப்புறம் டெயில்ஸ் ஒர்க்கு, ஒரு டாய்லெட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் சுத்தமாக போயிடுச்சு. அதனால கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துட்டு அதுக்கு டெயில்ஸ் ஒர்க்கு 5,500 ரூபா. ஸோ இந்த சிவில் ஒர்க்குக்கே வந்து பார்த்திங்கன்னா 1,05,000 ரூபா வந்துருச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75ல் முடிக்கலான்னாங்க. அந்தான்ட்டு 1,05,000 ரூபா. பெயிண்டிங், அதாவது வீட்டோட அவுட்டர் இன்னர் நிலப்படி கடிக்கிறது, கம்பி கடிக்கிறது, செவருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பெயிண்டிங் டேம் ப்ரூஃப் அடிக்கணும். ஏன்னா மழை தண்ணி பட்டு ஊறுதில் செவரு, அது ஊறாமல் இருக்கணும்னா டேம் ப்ரூஃப் அடிக்கணும். நாங்கள் அதெல்லாமே சேர்த்து எங்களுக்கு பெயிண்டிங்க்கு மட்டும் 1,78,000 ரூபா வந்துச்சு. நான் சும்மா வீட்டுக்குள்ளே மட்டும் பெயிண்ட் அடிக்கலாம், அவுட்டர் மட்டும் பெயிண்ட் அடிக்கலாம்னப்போ 43,000 ரூபா சொன்னாங்க. இல்லை டேம் ப்ரூஃப் அடித்தா தான் செவரு, இல்லைன்னா ரொம்ப உறிஞ்சு வரும் அப்படின்னாங்க. அப்படி இப்படின்னு பேசி பாருங்கள் 1,78,600 ரூபா. இது நீங்கள் ரெண்டையுமே ஆட் பண்ணுங்களேன், கிட்டத்தட்ட 1,85,000 ரூபா கிட்ட வந்துடும். அது இல்லாமல் ஒரு 15,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது இப்போ ஃபர்னிச்சர் சரி பண்ண வேண்டியது இருந்துச்சு, இங்கே போட்டுட்டு போன ஃபர்னிச்சர் சரி பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருளை டீக்ளட்டர் பண்ணி வெளியேற்றுறதுக்கு அதுக்கு வாடகை 5,000. இந்த மாதிரி குப்பையை வெளியேற்றுறதுக்கு, க்ளீனிங் ஒர்க்குக்கு, என்ன தான் வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் திரும்பி வந்து க்ளீனிங்
மெயின் கிளீனிங்க்கு டீப் கிளீனிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வீடை ப்ராப்பராக வைக்கிறதுக்கே 3 லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணிட்டோம். சரி, இப்போ நான் பண்ண மணி மிஸ்டேக். இந்த 3 லட்ச ரூபா நான் சேர்த்துருக்கலாம். இன்னொன்று, நான் வந்து இப்படி இருக்கக்கூடிய சொந்த வீட்டை விட்டுட்டு நான் வந்து திருச்சியில் பசங்க படிப்புக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே வந்து வாடகைக்கு இருக்கேன். நான் வந்து டெய்லி வேலைக்கு திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போயிட்டு வரேன். ஸோ இதுதான் என்னுடைய சினாரியோ லாஸ்ட்டு 4 வருஷம். இப்போ வீடை இப்படியே போட்டுட்டு போனதுனால ஒரு 3 லட்ச ரூபா செலவாச்சா. அது இல்லாமல் நான் வந்து அங்கே வந்து வாடகை வீட்டில் இருந்தேன் 8000 ரூபா. ஸோ கீழ் வீட்டில் கொடுக்குற வாடகையை வாங்கி அங்கே கொடுத்துட்ருந்தேன். அப்போ பாருங்கள், 8000 ரூபா 48 மாதம் இருந்திருக்கேன். அதாவது 4 வருஷம் 8000 ரூபா அப்படின்னா 3,84,000 ரூபா நான் வாடகைக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் இந்த சொந்த வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த 3,84,000 ரூபா எனக்கு சேவிங்ஸாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இது 3,84,000ங்கிறது தோராயமான அமௌண்ட். ஏன்னா லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து 8,500 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபா ஏற்றுனாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தாலே எக்ஸ்ட்ரா போகும். பட் நான் 8,000 ரூபா ரவுண்டாக போட்டுக்கிட்டேன். அது இல்லாமல் நான் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு வேலைக்கு வந்துட்டு போனேன். ஓகேவா, வந்துட்டு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபாய் எனக்கு ஆகும். வண்டி டோக்கன், பார்க்கிங் எல்லாம் சேர்த்து, பஸ்ஸுக்கெல்லாம் சேர்த்து. அப்போ 4 மாதம் வெக்கேஷன் போயிடும் வச்சுக்கோங்க. 4 வருஷத்தில் 4 மே மாதம் போயிடுச்சு. மிச்சம் 44 மாதத்துக்கு 4,000 ரூபா கணக்கு போட்டிங்கன்னா 4,000 லட்ச ரூபா வரும். நான் 4,000 ரூபா ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 1,76,000 ரூபாய் வந்து பஸ்ஸுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் கூட்டுங்க, 5,60,000 ரூபாய். நான் இன்கேஸ் நான் புதுக்கோட்டையில் நான் இருந்திருந்தேன்னா இந்த ரெனோவேஷன் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 3 லட்ச ரூபா நான் அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நான் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் 1 லட்ச ரூபா என் கையில் மிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ செலவு பண்ணணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. வீடு மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ அங்கே ஒரு 3 லட்சம், இங்கே ஒரு 5,60,000 ரூபாய். இந்த மாதிரி நான் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா, 8 லட்சம் ரூபா, 9 லட்சம்னு வச்சுக்கோங்க. 9 லட்ச ரூபா நான் சேமிக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து நான் சேமிப்பை இழந்து நிற்கிறேன். என்ன ஒருனா, நான் பசங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்தேன், பேசிக் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். பட் நான் இங்கே இருந்த ஸ்கூலில் சேர்த்துருந்தேன் அப்படின்னா ஓகேவாக இருந்திருக்கும். பட் அவ்வளோ ஃபீஸ் வந்து நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேணாம். ஸோ அதில் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வந்துருக்கலாம். ஸோ அப்போ 10 லட்ச ரூபா கிட்ட நான் சேமிக்க வேண்டிய இடத்துல பாருங்கள் நான் சேமிக்காமல் விட்டேன். நான் இந்த இடத்துல எங்கே மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது தெரில. பட் எனக்கு பசங்களோட பேசிக் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால நான் போனேன். அதுக்கப்புறம் கூட என்னால் கட்ட முடியலன்னு நான் வீடியோலாம் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இல்லை படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும், நீங்கள் மெட்ரிக் மாற்றுங்க, ஸ்டேட் போர்ட் மாற்றுங்க, ஏன்னா இந்த அமௌண்ட்டில் வந்து நமக்கு படிக்க வைக்கிறது கஷ்டம், பின்னாடி கஷ்டம் ஆகிடுன்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களை கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.